இங்க ஒருத்தர் ஒரு டேபிள் மேல இருந்த ஒரு பழைய கேமராவை எடுக்கிறாரு. உடனே அதை டெஸ்ட் பண்ணலாம்னு அவரோட ஒய்ஃப ஒரு போட்டோ எடுக்கிறாரு. ஆனா போட்டோ வெளியே வந்ததும் அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த போட்டோல அவரோட ஒய்ஃப் வேற ஒரு கோட்டை போட்டுட்டு போஸ் கொடுத்துட்டு நிக்கிறா. அதை பார்த்ததும் அவர் ஒருவேளை இந்த கேமரா ரிப்பேர் ஆகி இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட ஒய்ஃப் பெட்டிக்குள்ள இருந்த அதே கோட்டை எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி விண்டோ பக்கத்துல போய் போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான். அதை பார்த்து அவரு பயங்கர ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவ இப்போ நிக்கிற போஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த கேமராவில வந்த போட்டோ மாதிரியே இருக்குது. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. உடனே திரும்பவும் அதை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டோட டோரை போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோவும் வெளியே வருது. அதுல யாரோ ஒருத்தன் அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த போட்டோல இருக்குது. கொஞ்சம் நல்லா அதை பார்க்கும் போதுதான் அது அவரோட பிரதர்னு தெரியுது. ஆனா அவன் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அவன் ரொம்ப வருஷமா ஜெயில இருக்கிறான். அதை பார்த்து அவருக்கு ஏதோ தப்பா இருக்குதுன்னு தோணுது. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நம்ப முடியாத விஷயம் நடக்குது. அவரோட பிரதர் உண்மையிலேயே ஜெயில இருந்து வீட்டுக்கு தப்பிச்சு ஓடி வந்திருப்பான். அவன் நிக்கிற பொசிஷனும் அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே சேமா இருக்குது. அப்பதான் அவங்க அந்த கேமரா ஃபியூச்சர்ல நடக்க போறத முன்னாடியே காமிக்குதுங்கிற ஷாக்கிங்கான உண்மையை கண்டுபிடிக்காங்க. உடனே அந்த கேமராவை வச்சு அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ண ஐடியா பண்றாங்க. உடனே அவரோட தம்பி போயிட்டு டிவியை ஆன் பண்றான். அதுல ஹார்ஸ் ரேசிங் நடக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த கேமராவை வச்சு ஹார்ஸ் ரேசிங்கோட ரிசல்ட்டை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அது மூலமா நாம நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு ரொம்ப உற்சாகத்தோட சொல்றாரு. உடனே அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஹார்ஸ் ரேசிங் நடக்கிற இடத்துக்கு வேகமா போறாங்க. அங்க போயிட்டு ஸ்கோர் போர்ட அந்த கேமராவில போட்டோ எடுக்கிறாங்க. உடனே போட்டோ வெளியே வருது. அதுல 6ஆம் நம்பர் குதிரை ஜெயிச்சிருக்கிறதா போட்டிருக்கு. உடனே அவர் அந்த குதிரை மேல பணம் கட்டுறாரு. ஆனா ஆரம்பத்துல அந்த குதிரை ஸ்லோவா தான் ஓடுது. அதை பார்த்து அவரு பயந்து போயிடுறாரு. ஆனா பினிஷிங் லைன் பக்கத்துல வந்ததும் அந்த குதிரை ஃபாஸ்டா ஓடி எல்லா குதிரையையும் ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துருது. அந்த ஸ்கோர் போர்டும் அவங்க எடுத்த போட்டோல இருந்த மாதிரியே இருக்குது. இதனால அந்த கேமரா மூலமா ஃபியூச்சர் பார்க்குற பவர் இருக்கிறது உண்மைதான்னு அவர் நம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா ரேசிங்லயும் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வரிசையா எல்லா பந்தயத்திலையும் ஜெயிச்சுட்டு வர்றாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து ஏழையா இருந்த அவரு இப்போ பணக்காரரா மாறிடுறாரு. ஒரு நாள் அவரு ஜெயிச்ச பணத்தை எண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பில்டிங்ல ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கர் அங்க வர்றாரு. அவரு அந்த கேமராவை கையில எடுக்கிறத பாக்குறாரு. அப்பதான் அந்த ஒர்க்கர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. அவரு இந்த கேமராவை வச்சு 10 போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த கேமரா ஒர்க் ஆகாம போயிடும்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அவர் ஷாக் ஆகி உடனே அவரை அங்க இருந்து அனுப்பிட்டு இது வரைக்கும் அந்த கேமராவை வச்சு எத்தனை போட்டோ எடுத்திருக்குதுன்னு கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதை வச்சு வீட்டுல 2 போட்டோவும் ரேசிங் மைதானத்துல 6 போட்டோவும் எடுத்துப்பாரு. அதாவது இது வரைக்கும் அந்த கேமராவை வச்சு மொத்தம் 8 போட்டோவை ஆல்ரெடி எடுத்திருப்பாரு. அதை வச்சு இன்னும் 2 போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த கடைசி 2 போட்டோ அவரோட லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ண போகுதுன்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.